குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட செய்தி. இனி எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய கையில் எந்த ஒரு இலை மட்டும் கிடைத்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் கூடி வந்துவிடும். நீ எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக பெற்று கொள்ளப் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த அப்பன் கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்கின்றாயா? ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கின்ற உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல செய்திக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மிக பெரிய வெற்றி அங்கே காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை உனக்கு கிடைத்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நடத்தி கொடுத்து விடுவேன். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத பல நன்மை நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற கவலைகளை எல்லாம் விடுவித்து உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று உன் அப்பன் அடித்து சொல்ல வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீ எதை தொலைத்து விட்டதாக நினைத்து வருத்தப்படக்கூடாது. நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக முடியும். உங்களுக்கு எப்படி உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றதே அதுபோல நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கான நன்மைகள் என்றென்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வருகிறது. இப்பொழுது நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை எங்கிருந்தாவது உனக்காக அவர் மூலியமாக யாராவது ஒருவருடைய மூலியமாக உன்னிடத்தில் கண்டிப்பாக கிடைத்து விட்டால் என்றால் வேண்டுமானால் அது இருக்கட்டும். நாளைய தினம் மட்டும் இந்த இலை உன் கைகளில் கிடைத்து விட்டால் என்றால் என் பிள்ளை உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை, வேறு யாரும் இங்கு கிடையாது. தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்தது போல வேறும் கிடைத்து விடவில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு வாழ்க்கைக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக உணர நீ தயாராக இருக்க வேண்டும். நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியான தருணத்தில் அதை நீ தவற விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதுவுமே கிடைப்பது சற்று கடினம்தான். அவ்வளவு எளிதில் எத்தனை நன்மையும் உன்னால் பெற்று கொள்ளவே முடியாது. நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா? நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்து உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக அதற்காக என்னவெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டு என் பிள்ளை நாளைய தினம் இந்த நல்ல நாளில் என்னுடைய விடியல் என் குழந்தையே இந்த பெருமாளுக்கு உகந்த நாளில் பெருமாளை வணங்கி
உன் வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் அவரிடத்தில் இருந்து நிறைவேற்றி கொள்ள வேண்டிய தருணம். ஏனென்றால் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்தது. ஏனென்றால் கஷ்டம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தியது. அதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய மிக பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கின்றது. நீ காணவிலும் நினைத்து முடியாத அளவிற்கு நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நிறுத்தி வைக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து மீண்டும் தொடர வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். நீ அதனை விஷயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த இடம் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். நான் சொல்வது போல நாளைய தினம் கைகளில் துளசி இலையோடு அல்லது பெருமாள் கோவிலில் இருந்து துளசி இலை தீர்த்தத்தையும் யாராவது உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் துளசி இலை உன் இல்லத்தை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை விட சந்தோஷமாக நாளை தினம் இருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. யாரும் இருக்கவும் முடியாது. உனக்கான நன்மை உன்னை தேடி நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கனவிலும் நீ நினைத்திராத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உனக்கான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற நேரம், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தவும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை வலிமையாக்கவும் தான் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இழந்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நீ கைவிட்டாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னை விட்டு சென்றதாக நினைத்து வருத்தப்பட்டாயோ, அங்கிருந்து நிச்சயமாக உனக்கான பல நன்மைகள் மேலும் மேலும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளையே, தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அவர்கள் காலம் முழுவதும் அதை நினைத்து நினைத்து வெறும் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? தெய்வத்தின் இடமிருந்து உனக்கு பல சந்தோஷங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்றால் இதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான நேரங்களை தீர்த்த வாழ்க்கை உன்னுடையதாக வேண்டும். சந்தோஷமான தருணங்கள் என்றும் என்றென்றும் நீ உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திராத அளவிற்கு சந்தோஷமும் எதிர்பார்த்திராத அளவிற்கு நன்மையும் என்றுமே உனக்கு உறுதுணையாக மாறுவதை நீ உணரப் போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, கஷ்டத்தை நினைத்து கண்ணீர் வடித்து நீ கடந்து செல்வதை விட இவையெல்லாம் நீங்கி விட்டது என்று நினைத்து மனதார யோசித்து நீ சந்தோஷமாக இரு. இந்த இரவை கடந்து வந்து விட்டால் போதும் என் குழந்தையே. நீ எந்த நிலையிலும் உனக்கான நன்மையை நீ இழக்கவில்லை. உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிச்சயமாக விட்டுவிடவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் தரும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என் பிள்ளையே,
அழுவதற்காக அல்லை. தேவையில்லாத எண்ணத்தை தூக்கி சுமந்து நீ தேவையில்லாத கஷ்டங்களை எப்பொழுதும் உனக்குள் வைத்து கொண்டு துன்பப்படுவதற்காக அல்ல. வருகின்ற நிலை நீ உன்னுடையது ஆனதை இந்த வாழ்க்கை என்னவென்று நீ மீட்டெடுக்க நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து எதிர்பாராத சந்தோஷத்தை எதிர்பாராத நேரத்தை இந்த வாழ்க்கையில் உனக்காக நீ பெற்று கொள்ள வேண்டும். என் அன்போடு நாளைய தினம் உன் இல்லத்தை தேடி உனக்காக துளசி இலையை நீ கண்டு விட்டால் போதும் என் பிள்ளையே. நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ எது நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றி உனக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றது. நிறைவாக அது கிடைக்கப் போகிறது என்பதுதான். நிறைவான மகிழ்ச்சியை உனக்காக கொடுக்கப் போகின்றேன் என்பதுதான். இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்ட அத்தனை விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய முயற்சி என்னால் நீ பெறப்போகின்றாய். உன்னுடைய முயற்சியினால் இவையெல்லாம் உனக்கு முழுமையாக வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் நீ உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்கின்றாய் அல்லவா? அதுபோலவே இனியும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கும். நீ எந்த நேரத்தில் எதையும் சரியாக பெற்று கொள்ளும் பொழுது அவையெல்லாம் உன்னை வந்து நிறைவாக சேர்வதை உன்னால் உணர முடியும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அப்பன் உன் வார்த்தைகளை கேட்டு நான் இதை தெரிந்து கொள்வதினால் எனக்கு என்ன பலன் என்று. என் பிள்ளையே, சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நீ விட்டு விட்டாய். எதற்காக இவையெல்லாம் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ கவனிக்காமல் இருந்து விட்டாய். ஆனால் இனிமேல் இப்படி உன்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் அத்தனையும் உனக்கு நீ கேட்டதை விட சிறப்பான அத்தனை நன்மையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீ எதிர்பாராத பல திருப்பங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் பெற்று கொள்வாய். அது வரையிலும் நீ உனக்காக அப்பனுடைய பேச்சை கேட்டு உனக்கு கதையாக நீ இருக்கும் எப்பொழுது நடக்கின்றதோ அப்பொழுது என்னுடைய அருமை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். சரியானவற்றை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள எந்த நொடியிலும் தயாராக இருந்து உனக்கென்று நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும். நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? தெய்வம் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்ட பிறகும் வேற எந்த விஷயமும் உனக்கு தேவைப்பட போவது கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா? இனியும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்துக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என்னை உணர்ந்த பிள்ளை, நிச்சயமாக நீ புரிந்து நான் என்ன கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்து பிள்ளை, நிச்சயமாக உனக்கு தெரியும். அதனால் உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனையும் உன்னுடைய நன்மைப்படுகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு இதில் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தயாரானவற்றை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களையும் என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதிலிருந்து நான் ஒருபோதும் மீள மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் உன்னை கரை சேர்க்கும் வரை நிச்சயமாக ஓய்ந்து விட மாட்டேன். நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன்.
உனக்கான நம்பிக்கை என்னிடத்தில் பெறுகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தையே நீ எதை நீ தெளிவாக பெறுவாய் என்பதை உணர்ந்து விட்டால் போதும். என்றும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னோடு நான் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.